வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரட் பொரியல் செய்யலாம். கேரட் வந்து 1/4 கிலோ தோல் சீவி நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி காய் சீவத்தில் சீவி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா 3 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 5 பல் தோலோடு இடித்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் துருவி வச்சுக்கணும். மஞ்சள் தூள், கடுகு, எண்ணெய். கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, எல்லாம் பருப்புலாம் நல்லா வதந்து பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். துருவி வச்சுக்கிற கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் குறைச்சிட்டு கம்மி தீயிலே வதக்குங்க. அதிகமாக தீ வச்சுட்டோமா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், காய் வந்து வேகாது. இப்போ நல்லா பாதி அளவுக்கு கேரட் நல்லா வதங்கிடுச்சு. சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம், அதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த காயில் இருக்கிற ஈரம் எல்லாம் வற்றி நல்லா உதிராக வரும் கேரட்டு. அப்போ நமக்கு வந்து காய் நல்லா வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இறக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். சில பேர் சாப்பிட மாட்டாங்க தேங்காய் போட்டால். அப்போ வந்து நாம் பொரியல் ரெடியானோடனே எடுத்து வச்சுட்டு பிடிச்சவங்களுக்கு தேங்காய் துருவல் போட்டு எடுத்துக்கலாம். கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.